பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதற்காய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49வது வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான். எனக்கு இந்த வேதத்தில் இந்த பகுதியில் ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான். அப்படி என்றால் தாவீதிற்கு முன்பாக நிற்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீது கோலியாத். அப்போ தாவீதிற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ராட்சதனாய் ஒரு கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். ஆனா தாவீதுக்கு அவனை ஜெயிப்பதற்கு தன்னுடைய கையிலே ஒரு சின்ன கூழாங்கல் இருக்கிறது. அந்த கூழாங்கல்லை எடுத்து அவனுடைய வாரிலே வைத்து அவன் வேகமாய் அடிக்கிறான். அவனுடைய நெற்றியிலே பதிந்தது. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் உயரமான ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கும் போது நம்ம அந்த மனுஷனுடைய நெற்றியில அடிச்சா கண்டிப்பாக அந்த மனிதன் பின்புறத்திலே விழுவான். இதுதான் உலகத்துல இருக்கிற வழக்கம். ஆனா நான் நம்புறேன், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். அவ்வளோ பெரிய கோலியாத் நெற்றியில அந்த கல்லு பட்ட உடனே முகம் குப்புற விழுந்தான். ஏன் அவன் முகம் குப்புற விழுந்தான்? எதற்காக? பின்னாடி அவன் விழல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய கோலியாத்திற்கு பின்பாக எப்போ தாவீது முன்பாக நின்று அந்த கல்லினால் அடிக்கிறானோ அப்பொழுது ஆண்டவர் பின்பாக நின்று தட்டி இருப்பார். அப்போ அந்த மனிதன் முகம் குப்புற விழுந்தான். அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் பிரச்சனை மலையை போல இருக்கிறது, கோலியாத்தை போல் இருக்கிறது. நீங்கள் இதுவரையிலையும் அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பார்க்கலாம், அந்த கோலியாத்தை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அந்த பிரச்சனையின் பின்பாக இயேசு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அந்த பிரச்சனைக்கு பின்பாக இயேசு உங்களுக்காக நிற்கிறார். இந்த சம்பவத்திலே தாவீதிற்காக ஆண்டவர் நிற்கிறதை யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஒருவேளை ஒருத்தரும் அந்த இடத்துல விசுவாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பிரச்சனையின் பின்பாக நின்று அந்த கோலியாத்தை முகம் குப்புற விழ செய்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பின்பாக நிற்கிற கர்த்தர் அது முகம் குப்புற உங்கள் கால்களிலே விழ வைப்பார். அந்த பிரச்சனை உங்கள் கால்களிலே விழுந்துவிடும். உங்களை பயமுறுத்துகிற, உங்களை அச்சுறுத்துகிற அந்த பிரச்சனைக்கு நடுவே கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லலாம். ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு எத்தனை சூழ்நிலை, எத்தனை பிரச்சனைகள், இதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் அந்த பிரச்சனைக்கு முன்பாக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நீர் நின்று அந்த பிரச்சனையை எங்கள் பிள்ளைகளுடைய காலடியிலே போடுவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் என் பிள்ளைகளுக்கு மிக ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord.